நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ரயில்வே நிலையத்தில் 50 வயதுடைய நபர் ஒருவர் ரயிலில் அடிபட்டு பலத்த காயமடைந்த நிலையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்தில் காயமடைந்த நபருக்கு வலது கால் துண்டானதை அடுத்து இடது காலும் பலத்த காயமடைந்த நிலையில் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பள்ளி மாணவர் கவின்ராஜ் கொலை வழக்கில் அப்போதைய அமைச்சர் அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அரசு தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் உயிரிழந்த மாணவனின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அப்போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நம்பி அமைதியாக இருந்ததும் இதுவரை அரசு சார்பில் எந்த உதவியும் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்த அவர் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். மூணாவது பையன் கவின்ராஜ் அவன் சிவானந்த சாலையில் படித்து கொண்டு வந்திருந்தான். சக மாணவனால் பரத் என்ற பையன் அடித்து கொலை செய்து விட்டான். 1.5 வருஷம் ஆகுது. எங்களுக்கு பண உதவியும் வேலை வாய்ப்பும் போட்டு தரணும் திமுக ஆட்சி உறுதி கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே செஞ்சு தரல. மதியழகன் சொன்னார், நான் கடைசி வரைக்கும் நான் பண்ணித்தரேன் எதுவுமே பண்ணி தரல. முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட நம்ம பண உதவியும் வேலை வாய்ப்பும் கேட்டுக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் இருந்து தியாகதுர்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் கதவை மூட முடியாத நிலையில் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். கூட்ட நெரிசல் காரணமாக வேறு வழியின்றி பேருந்தின் கதவு மூடப்படாமலே பேருந்து இயக்கப்பட்ட நிலையில் கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐயனார் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள சிவா என்பவரின் பன்றிப்பண்ணை முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து சுகாதாரத்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்த மக்கள் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறையினர் உடனடி ஆய்வு மேற்கொண்டு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் சாலையில் மாம்பழ வியாபாரம் செய்து வந்த பெண்ணை மர்ம நபர் ஒருவர் கொடூரமாக தாக்கி அவரது காதை அறுத்து 1 பவுன் தங்க நகையை பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தாராபுரம் காவல் நிலைய போலீசார் தப்பியோடிய மர்ம நபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் நொச்சிபாளையம் பிரிவு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பல்லடம் காவல் நிலைய போலீசார் சொகுசு காரில் குட்கா பொருள் கடத்தி வந்த தினேஷ் செபாஸ்டியன் என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து குற்றவாளி அளித்த தகவலின் பேரில் பிரியசாமி என்பவர் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போலீசார் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து பிரியசாமியை கைது செய்த நிலையில் இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் நாள் கூட்டத்தில் நாரை கிணறு பகுதியில் அளவீடு செய்யாத நிலப்பகுதியில் ஆழ்குழாய் கிணறு அமைப்பதற்கும் இயந்திரங்கள் பயன்படுத்துவதற்கும் அனுமதி வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் ஆழ்குழாய் கிணறு அமைப்பதற்கும் ஜேசிபி இயந்திரம் பயன்படுத்துவதற்கும் மற்றும் மின்சார இணைப்பு பொருத்துவதற்கும் நேரில் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் விரிவாக்க பணிகள் குறித்து தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போதைய தாவேக அரசின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்றும் சிறுபிள்ளை முதல் முதியவர்கள் வரை பாலியல் வன்கொடுமை, மின்வெட்டு மற்றும் அரசியல் குழப்பம் போன்ற பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் உசிலம்பட்டி வழித்தடத்தில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் ஆபத்தான முறையில் அதிவேகமாக இயக்கப்படுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என பயணிகள் வலியுறுத்துகின்றனர். இதனிடையே உசிலம்பட்டி நோக்கி அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்து ஒன்றில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் இதா இருக்குங்க. பஸ் அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க.
எதுக்கு எங்களை கேட்குறீங்கன்னு சொல்லி இவங்க எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணா அங்கே பாருங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் பூ மார்க்கெட்டில் ஆனி மாதம் முகூர்த்தம் இல்லாத காரணத்தால் பூவின் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பூ விலை மலிவானதன் காரணமாக அதிகமான பூக்கள் வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அனுப்பி வைக்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த விற்பனையாளர்கள் தமிழக அரசு பூக்களின் மானிய விலையை நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனா வெளியில வியாபாரிகளுக்கு 270 ரூபா 250 ரூபா 250 ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்கப்படுது. இது அதுவும் ஓரளவுக்கு போகாதனால அதிக அளவுக்கு சென்ட் பேட்டரி கிட்ட அனுப்புறோம், வாசனை திரவியாளத்துக்கு அனுப்புறோம். இது ஒரு கிலோ மல்லிப்பூ அவங்க 200 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இதெல்லாம் விவசாயிக்கு கட்டுப்படி ஆகாது. பறிக்கிற கூலி இன்னைக்கு ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு வந்துருது. இது போக மருந்து கூலி இருக்கு, யூரியா கூலி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மிக பாதிக்கப்படுகிறது. இதனால விவசாய கட்டுப்படி ஆகல. இதனால அரசாங்கத்துக்கு என்ன கேட்டுக்கிறோம்னா, இந்த மானியத்துல இருந்து ஒரு மருந்து யூரியா இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா விலை கொடுத்தா அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும். இதனால ஏதாவது ஒரு முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் நல்லா செய்யணும் தாழ்மையை கேட்டுக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் புதுவயல் இரட்டை பிள்ளையார் கோயில் புரணி அருகே நடைபயிற்சி மேற்கொண்ட நாகலட்சுமி என்பவர் கீழே அறுந்து கிடந்த தங்கச் செயினை எடுத்து சாக்கோட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இந்நிலையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணை மற்றும் விளம்பரங்கள் மூலம் செயினின் உரிமையாளரான உமையாள் என்பவரிடம் தங்கச் செயின் ஒப்படைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் கிள்ளைக்குச்சிபாளையத்தில் நடைபெற்ற மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவின் போது எதிர்பாராத விதமாக பட்டாசு மற்றும் நாட்டு வெடியில் தீப்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த பட்டாசு வெடி விபத்தில் காயமடைந்த சுமார் 20 பேர் சிகிச்சைக்காக சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை கொடைரோடு நகர் பகுதிகளில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆதரவுடன் போலி ரசீதுகள் மூலம் டிராவல் மண் கடத்தும் லாரிகள் நகர் பகுதிகளில் அதிவேகத்தில் செல்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவித்த அப்பகுதி மக்கள் தமிழக அரசு இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சாத்தங்குடியில் முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு தாவேக்கு சார்பில் கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் தர்மா 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென மேல் பகுதியில் இருந்து பாம்பு ஒன்று அருவிக்குள் விழுந்ததால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பாம்பை லாவகமாக மீட்டு பாதுகாப்பான வனப்பகுதியில் விட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அங்காளம்மன் கோயிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 பெண்கள் கலந்து கொண்ட விளக்கு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்வில் பூசாரிகள் உற்சவ அம்மனுக்கு பம்பை, உடுக்கை, மேலதாளம் முழங்க வேத மந்திரங்கள் ஓத பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டு அம்மனை மனமுருகி வேண்டினர். திண்டுக்கல் மாவட்டம் நடுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த காளியம்மன், பட்டாளம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இஸ்லாமிய மதத்திற்கு மாறும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டிற்கான அரசாணையை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து மதுரையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைப்பின் மாநில தலைவர் அப்துல் கரீம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை நீதிமன்ற தீர்ப்பு மறுப்பதாக கூறி முழக்கங்கள் எழுப்பினர். அவங்க இதுல அப்பீல் போய் இந்த தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் வாதாடி இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக தாவேக அரசாங்கம் திகழ வேண்டும். அப்படி ஒருவேளை அரசாங்கம் இந்த பணியை செய்யாவிட்டால் எங்களுடைய போராட்டம் இந்த மதுரையில் இதை நாங்கள் ஒரு அடையாள போராட்டமாகத்தான் அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டம் தமிழகம் எங்கும்
கிடுகிடுக்கக்கூடிய அளவிற்கு கடும் போராட்டமாக நடக்கும். அப்ப அந்த போராட்டத்தினுடைய விளைவாக எங்களுக்கு மறுக்கக்கூடிய அந்த அநீதியை நாங்கள் மீட்கும் வரை, நீதியை பெறும் வரை எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்வோம் என்கிற ஒரு தகவலையும் இந்த பத்திரிகை சந்திப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் வந்த பக்தர்களிடம் செல்போன் மற்றும் பணப்பை திருட்டு அதிகரித்துள்ளதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதன் காரணமாக போலீசார் ஒலிபெருக்கியின் மூலம் திருடர்கள் ஜாக்கிரதை என அறிவிப்பு கொடுத்த நிலையில் கூட்டத்திற்கு இடையில் கவனக்குறைவாக இருப்பதனால் அதனை திருடர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுங்கம் SS நகர் பகுதியைச் சேர்ந்த ராதா என்பவர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்ட உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்ட ராதாவின் உடலுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் மாலை அணிவித்து அரசு மரியாதை செலுத்தினார். மதுரை மாநகராட்சி 100 வார்டுகளில் இருந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு செல்லும் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிந்த போதிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.